பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, நீ உயிரோடு இருக்கணும்னா உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைமா. ஏன் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகளோ போராட்டங்களோ வியாதிகளோ சூழ்நிலைகளோ எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா ஏசப்ப நம்ம கூட நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் மோசையோடு இருந்தப்போ உன்னோட இருப்பேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் மோசை கூட இருந்தாரு, மோசையை வழி நடத்தினாரு, மோசையை கொண்டு பல காரியங்களை சாதிச்சாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட ஏசப்பா நம்மளை கொண்டு பல காரியங்களை சாதிக்கணுன்றதுக்காக விரும்புறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகளாய் இந்த உலகத்துல நம்ம வாழணுங்க. அது ரொம்ப கஷ்டம் தானே. இந்த உலகத்தினால் வெறுக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தை வெறுத்து ஆண்டவருக்கு உண்மையா நீங்க வாழ்றது உங்களுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை கொண்டு செய்ய போற காரியங்கள் அதிசயமான காரியங்கள், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அதிசயமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போறாரு. ஒண்ணுமே பண்ணாதீங்க, ஏசப்பா சொல்றபடி கேட்டு வாழுங்க. அற்புதமான காரியத்தை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.